யாரை பற்றி குறை பேச வேண்டாம், குற்றம் கூற வேண்டாம், மன்னிச்சுப்படுங்க, இறக்கப்படும். யாரும் சுத்தமானவங்க கிடையாது, மன்னிச்சுப்படும். ஒரு சில போது எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு மன்னிச்சுப்படும். இருக்கிற இடத்துல புண்ணிக்கு சம்பாதிக்கிறது ஒரு அழகான வீடு, குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருக்கான். பொறுத்துக்கிறதும், சரிச்சுக்கிறதும், மன்னிக்கிறதும், இறக்கப்படுறதும், குறைகள் தேடுறதும், சமாளத்துக்கு விரும்புறதும், இப்படி உணவுல போகும்போது எத்தனையோ நன்மை சம்பாதிச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணம். அதுக்காக என் மனசு அமைதி அடைக்கும். அந்த அமைதியில் ஒரு உடல் சுகமும் கிடைக்கும். ஏன் எனக்கு மனசு அமைதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, மனசு அமைதி இல்லை? அமைதி யாரால் தர முடியும்? இறைவன் மட்டும் தர முடியும். எந்த மனதிலும் யாருக்கும் உதவ முடியும். அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கும் திரும்பணும். உங்களை இருக்கும் நிலையில் விட்டு வைக்க நாடவில்லை. ஒரு நிலையிலிருந்து மற்ற நீங்கள் உயர்வீர்கள். நிறைய தெளிவு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட இணைப்பு இல்லாமல் தனித்தனியாக நம்ம தேர்ந்தெடுக்க நேரம் வரும். அப்போ யாரும் உதவ மாட்டாங்க, உதவ முடியவே முடியாது. அது அதை குற்றமாக சொல்ல வேணாம், பார்க்க வேணாம். இப்போ தனிச்சிருக்க நேரம். அந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம அவன் பக்கம் திருப்பி உறுதிப்படுத்தி கேட்கறதுக்கு பதிலாக மற்றவங்க பற்றியும் குற்றம் குறை வச்சுருக்கோம். இது சோதனை வேலைக்கா மாறுகையான உங்களை தன்னதனியாக தனிமையாக தேர்ந்தெடுத்து அத்தாட்சி கொடுக்குற நேரத்தில் வந்து நம்ம மறுபடியும் குறைகளும் குற்றங்களும் முடிப்பதன் காரணமாக திருப்பி நம்ம வந்து பின்தங்கியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அந்த சூழ்நிலாம் இல்லாமல் இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் கிடைக்காது, எதிர்பார்த்துட்டு போக உதவியாக வரமாட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, மனசுல பிரச்சனை நிறைய இருக்குது, யார்கிட்ட சொன்னாலும் ஆதரவு கிடைக்க போட முடியாது, இன்னும் பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் இறைவனுக்கு திரும்பி அமைதி இருக்காத இந்த வேதம், இந்த வாழ்க்கை வழிமுறை. ஒவ்வொருத்தரும் நம்ம வேதத்தை வச்சுன்னு சொன்னால் சமாதானத்தை அடையணும். அப்போதான் வேதத்துக்கு சாட்சியம் வாழ்ந்துட்டுன்னு அர்த்தம். சும்மா வேதத்தை கையில் வச்சுட்டு நான் ஒழிச்சு போதி ஒப்பிக்கிறேன் அல்லது மற்றவங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் வேதம் இல்லை. எப்போ மனசு சமாதானம் அடைஞ்சிட்டோமோ நீங்கள் வேதத்துக்கு சாட்சியமாக என் வாழ வைக்கிறாங்க, வாழ வச்சுட்டு இருக்கான். என் மனசு சமாதானம் குறையாமல் இருக்குது அல்லது இருக்குது அதிகரிச்சுட்டு இருக்குது. இருக்குது குறையும் போதே நான் தவறிட்டுன்னு அர்த்தம்.